STR48 அதாவது சிம்பு அவர்கள் நம்ம கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் இயக்குனர் தேசிங்கு பெரியசாமி இயக்கத்தில் நடிக்கிறதா உருவாக இருந்த ஒரு படம். ஆக்சுவலி இந்த படத்தோட கதை அங்கே இங்கேன்னு போய் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம உலகநாயகன் கமலஹாசனோட ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தயாரிப்பு கம்பெனியே இந்த படத்தை தயாரிக்கணும்னு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. எப்போனா 2023 கிட்டத்தட்ட இதே டைம் பிப்ரவரி அந்த டைம் 2 வருஷமாயும் அந்த படத்தோட ஷூட்டிங் போல. அதற்கு 75% காரணம் படத்தோட இயக்குனர் தேசிங்கு பெரியசாமி. இந்த படத்துக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து நிறைய தேவைப்படுது. இது வந்து முழுக்க முழுக்க வந்து பீரியட் படம் தான். ஸோ அதால் அங்கே ஆரம்பித்ததுக்கப்புறம் அது வேணும் இது வேணும்னு கேட்டுட்டு இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி அது வந்து விளக்கமே கொடுத்து பேட்டிலாம் கொடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா இந்த சேட்டலைட் பிஸ்னஸ் ஓடிடி பிஸ்னஸ்லாம் ஹீரோவோட படங்களுக்கு வந்து நிறைய அடி உழுக ஆரம்பிச்சுது. ஸோ இந்த நேரத்தில் இந்த பட்ஜெட் கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேலே 100 to 150 கோடி நாங்கள் பட்ஜெட். அந்த பட்ஜெட்டில் சிம்பு வச்சு படம் பண்ணுறது ஒர்த்து இல்லை, அதாவது அதற்கான மார்க்கெட் பிஸ்னஸ் இல்லை அப்படிங்கிறத உணர்ந்த ராஜ்கமல் நிறுவனம் அந்த படத்தை இப்போதைக்கு பண்ண வேணான்னு தள்ளி போட ஒரு வழியாக சிம்பு அவர்களே முடிவு பண்ணி இந்த படத்தை நானே தயாரிக்கிறேன் அப்படின்னு சொன்னதா அப்போ தகவல் வந்துச்சு. இப்போது அதை சிம்பு அவர்களே ஊர்ஜிதம் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து STR48 கிடையாது, சிம்புவோட 50வது படம் அப்படிங்கிறதையும் அவர் அறிவிச்சிட்டாரு. ஏன்னா 48வது படம் 49வது படம் தான் நம்ம பார்க்கிங் டைரக்டர் படம், அது வந்து STR49. 48 நம்ம டிராகன் ஓ மை கடவுளை படத்தின் இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்தோட டைரக்ஷனில். ஸோ STR50 தான் தேசிங்கு பெரியசாமி படம். ஸோ இந்த படத்தை ஆத்மனான சிம்பு அவர்கள் தன்னுடைய சொந்த தயாரிப்பு நிறுவனத்தின் மூலம் தயாரிக்கிறேன் அப்படின்னு அஃபீஷியலாக குறிப்பாக அவருடைய பிறந்தநாளான இன்றைக்கே அவர் சொல்லிட்டாரு. ஸோ சிம்புவோட ரசிகர்லாம் ரொம்ப ரொம்ப உற்சாகத்தில் இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, சிம்பு அவர்கள் இறைவனுக்கு நன்றி, நீங்கள் இல்லாமல் நான் இல்லை அப்படின்னு ரசிகர்களுக்கு வழக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அன்பாக சொல்லிக்காரு. அவருடைய தயாரிப்பு கம்பெனி பேர் வந்து ஆத்மன் சினி ஆர்ட்ஸ் அப்படிங்கிறது தான். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி சிம்பு சினி ஆர்ட்ஸ் அப்படின்னு தான் தயாரிப்பாளர் TR அவர்கள் வந்து வச்சுருந்தார் ஒரு படத்துக்கு. ஆனால் பட் இது வந்து சிம்புவோட ஓன் கம்பெனி அப்படிங்கிறதால ஆத்மன் சினி ஆர்ட்ஸ் அப்படிங்கிற பேரை வச்சுருக்காரு. STR48 இல்லை STR50 அப்படின்னு அந்த போஸ்டர் விட்டுருக்காங்க. அந்த போஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசு சிம்புவா அந்த பீரியட் போர்ஷன்ஸில் அந்த கடலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இறந்து கிடக்குறாங்க, மாண்டு கிடக்குறாங்க. ஒரு பக்கம் கடலை தீப்பற்றி எரியுது, கப்பல்கள் போர்க்கப்பல்கள் எல்லாம் தீப்பிடித்து எரியுது. அதில் சிம்புவர்கள் ஒரு தீப்பந்தத்தை எடுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது அதிவீர சிறுவன் போல சிரிச்சுக்கிட்டு ரொம்ப கம்பீரமாக இருக்க மாதிரியான ஒரு போஸ்டர். ஸோ அந்த போர்க்களத்துலேருந்து தப்பித்த சிறுவனா இல்லையா அப்படின்னு தெரில. முதல்ல அந்த போஸ்டர்ஸே ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த STR50 சிம்பு அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க வேணும் அப்படிங்கிறது தான் ரசிகர்களுடைய எல்லாருடைய பிரார்த்தனையும் கூட. பொறுத்தது பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு.